ஹாய், குட் மார்னிங் டு ஆல். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகையிடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபார்முலாஸ் ஃபுல்லாக அதோடைய எக்ஸாம்பிளோட கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ஃபார்முலா என்ன இருக்குன்னா இப்படி எஸ் மீதி இதுக்கு உங்கள் கொடுக்கணும். இப்படி எஸ்ஸை கொஞ்சம் நீட்டி விட்ட மாரி போடணும். இதுக்கு பேர் இன்டெகிரேஷன் இல்லை இன்டெகரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு பேர் இன்டெகரல், தொகையிடல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்டெகரல் எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா என்ன? இன்டெகரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் வேல்யூ எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை n plus 1 plus some constant c. அதாவது இன்டெகிரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸோட வேல்யூ என்னன்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் அதோட என்ன சேர்க்கணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேமை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எடுத்துக்காட்டு ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா இன்டெகிரல் எக்ஸ் பவர் 10 இன்ட்டு டிஎக்ஸ். எக்ஸ் பவர் 10க்கு என்னுடைய தொகையிடல் மதிப்பு என்ன, எக்ஸ் பவர் 10ஓட இன்டெகிரல் வேல்யூ என்ன அப்படின்னா என்னென்னா எக்ஸ் பவர் என் மாடலில் இருக்காங்க. எக்ஸுக்கு மேலே பவரில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸுக்கு மேலே பவர் இருக்குது, பவரோட ஒரு ஒன்று கூட்டிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ எக்ஸ் பவர் 10 ப்ளஸ் 1 டிவைடட் பை மேலே என்ன டைம் போட்டோமோ அதே டைமை கீழே போட்டுக்கோங்க. அப்போ 10 ப்ளஸ் 1 அதோட என்ன சேர்க்கணும், ஒரு கான்ஸ்டண்ட்டை சேர்த்துக்கணும். ஓகேவா? அப்போ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 10 ப்ளஸ் 1 11 டிவைடட் பை 10 ப்ளஸ் 1 11 ப்ளஸ் சி. இதுதான் இன்டெகிரல் எக்ஸ் பவர் 10 டிஎக்ஸோட வேல்யூ. ஓகேவா? ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 2 என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டெகிரல் எக்ஸ் பவர் 7 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் சொல்ல போகலாம் எக்ஸ் பவர் என் மாடலில் இருக்குது. ஓகே, சூப்பர். அப்போ என்ன பண்ணணும், மேலே பவரோட ஒன்று கூட்டணும். வெரி குட். அப்போ எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் 1 பை மேலே என்ன டைம் போட்டோமோ என்ன பண்ணணும் அதையே திரும்ப கீழே போட்டுக்கணும். அப்போ 7 ப்ளஸ் 1 அதோட என்ன சேர்க்கணும், ப்ளஸ் கான்ஸ்டன்ட்டு சிஎஸ் சேர்த்துக்கணும். ஓகேவா? இதை சுருக்கிடலாமா? அப்போ எக்ஸ் பவர் 8 பை 8 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் இதுக்கான தொகையிடல் மதிப்பு. ஓகேவா? எக்ஸாம்பிள் நம்பர் 3 என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, இன்டெகிரல் எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நேரடியாக சொல்லலாமா வேகமாக? அப்போ எக்ஸ் கியூப் மாடலில் இருக்குது. இதுக்கு இன்டெகிரல் வேல்யூ பார்க்கணும். இன்டெகிரல் வேல்யூ பார்க்கும்போது மேலே பவரில் என்ன இருக்குது அதோட ஒன்று கூட்டணும். அப்போ எக்ஸ் பவர் 3ஓட ஒன்று கூட்டினா என்ன ஆகும், 4. அப்போ 4 திரும்ப என்ன பண்ணணும், டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டுக்கணும். அதோட என்ன சேர்க்கணும், ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேமை சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் 4 என்ன சொல்லுது அப்படின்னா இன்டெகிரல் எக்ஸ் பவர் 11 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எக்ஸ் பவர் 11 இன்டெகிரல் பண்ணுறோம். இன்டெகிரல் பண்ண எனக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் பவர் 11ஓட ஒன்று ஆட் பண்ண என்ன வரும், 12 டிவைடட் பை மேலே என்ன டைம் போட்டோமோ அதே டைம் கீழே போட்டுக்கணும், ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. ஓகேவா? இப்போ ஒரு எண்கள் கொடுக்கும்போது பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒரு முழு எண் கொடுக்கும்போது இதுக்கான இன்டெகிரல் வேல்யூ கண்டுபிடிக்க நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒரு மைனஸில் ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்கலாமா? அப்போ இன்டெகிரல் வேல்யூ எக்ஸ் பவர் -3 அப்படின்னு கொடுத்து பார்க்கண்டாங்கன்னு. எக்ஸ் பவர் -3 அப்படின்னு கொடுக்காங்க. அப்போ இதுக்கான இன்டெகிரேஷன் வேல்யூ எனக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் மாடலில் இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் மேலே பவர் இருக்குது. அந்த பவரோடு என்ன பண்ணணும், ஒரு ஒன்று ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு கீழே மேலே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே கீழே எழுதிக்கணும். -3 ப்ளஸ் 1 அப்படி என்ன சேர்க்கணும், ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேமை சேர்த்துக்கணும். அப்போ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் -3 ப்ளஸ் 1 ஆன்சர் என்ன வரும், -2 டிவைடட் பை -3 + 1 ஆன்சர் என்ன வரும், -2. இங்கே மேலே என்ன வேல்யூ வந்ததோ அதே வேல்யூ தான் இங்கே வரப்போகுது,
ப்ளஸ் சி. முன்னாடியெல்லாம் ப்ளஸ் டேமாக இருந்துச்சுன்னு நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ இங்கே மைனஸில் இருக்குங்கிறதுனால அதை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ மைனஸ் மேலே கொண்டு போயிடுங்க. மைனஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா மேலே ஒன்று இருக்கிறதா மீனிங் அப்படியே வச்சுக்கோங்க. பை 2 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸ் பவர் -2ன்னு இருக்கிறாங்க மேலே பவரில். அப்போ கீழே வந்தால் என்ன ஆகிடும்? எக்ஸ் பவர் +2 அப்படின்னு மாறும். அதோட என்ன சேர்த்துக்கணும்? ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேமை சேர்த்துக்கணும். இதுதான் என்னென்னா இன்டெக்ரல் எக்ஸ் பவர் -3க்கான வேல்யூ, அதனுடைய தொகையிடல் மதிப்பு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 6. எக்ஸாம்பிள் 6 என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்டெக்ரல் வேல்யூ எக்ஸ் பவர் -7 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம நேரடியாக அப்படி சான்ஸ் சொல்லலாமா? இதுதான் இப்போ பாருங்கள். எக்ஸ் பவர் -7 அதோடு என்ன பண்ணணும்? ஒரு 1 கூட்டிக்கணும். கூட்டிகிட்டு மேலே என்ன வேல்யூ போட்டோமோ அதே வேல்யூவை கீழே போட்டுக்கணும். -7 + 1 அதோட என்ன சேர்க்கணும்? எஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டை சேர்த்துக்கணும். அப்போ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் -6 டிவைடட் பை -6 ப்ளஸ் கான்ஸ்டன்ட். இப்போ மைனஸ் மேலே கொண்டு போயிடலாமா? மைனஸ் மேலே எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா மீனிங் 1 அப்படியே வச்சுக்கோங்க. பை 6 அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸு பவர் -6ன்னு இருக்கிறாங்கன்னு அதை அப்படியே கீழே கொண்டு வந்தால் எக்ஸ் பவர் +6 மாறும் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்சி. இது எதுக்கான ஆன்சர்னா எக்ஸ் பவர் -7 இன்டெக்ரல் வேல்யூ பண்ணும்போது நமக்கு கிடைக்கிது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஒரு முழு எண்களில் ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் வரும்போது நம்மளுக்கு ஆன்சர் தெரியுது. எப்படி கண்டுபிடிக்கணும், நம்மளுடைய தொகையிடல் மதிப்பு கண்டுபிடிக்க தெரியுது. ஓகேவா? இப்போ ஒரு பின்னத்தில் இருக்குது. பின்னமாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ எக்ஸாம்பிள் 7 பார்க்குறோம். இன்டெக்ரல் வேல்யூ எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கிறாங்க. ஓகேவா? இன்டெக்ரல் எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இன்டெக்ரல் எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு டிஎக்ஸ்க்கு எப்படி சொல்லணும்? எக்ஸ் பவர் n மாடலில் இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் n பதில் 1/2ன்னு இருக்குது. அப்போ என்னுக்கு பதில் 1/2 அப்படின்னு இருந்தால் என்ன பண்ணணும்? அதோட ஒரு 1 கூட்டிக்கணும். மேலே என்ன வேல்யூ போட்டோமோ அதே வேல்யூவை கீழே போட்டுக்கணும். அதோட ஒரு கான்ஸ்டன்ட் டேமை சேர்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ எக்ஸ் பவர் இங்கே பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கிற மாரி இருக்குது. பகுதி வேறையாக இருக்குது. எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 2ன்னு வரும். இல்லை குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 1ஐயும் 2ஐயும் பெருக்குனா 2, 2ஓட 1 கூட்டும்போது 3. அப்போ 3/2 கிடைக்கும். ஸோ மேலே என்ன வேல்யூ வந்தது அதே வேல்யூ தான் கீழே வரப்போகுது. அப்போ 3/2 ப்ளஸ் சி. ஸோ இப்போவே இது பார்த்திங்கன்னா பின்னமாக இருக்குது. பின்னமாக இருக்கும்போது இது 3/2ன்னு இருக்குது. அப்படியே தலைகளாக மாற்றும்போது 2/3ன்னு கிடைக்கும். இன்ட்டு மேலே ப்ளஸ் டைமாக இருக்கிறதுனால மேலே அந்த டைமை அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் பவர் 3/2 ப்ளஸ் சி. இதுதான் எக்ஸ் பவர் 1/2க்கான தொகையிடல் மதிப்பு, இன்டெக்ரல் வேல்யூ. ஓகே, ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 8. எக்ஸாம்பிள் 8 என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ் பவர் 3/4 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 3/4 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ சொல்லலாம் முன்னாடி பார்த்தா அதே சமமேதியாக தான் இங்கேயும் இதுவும் பின்னமாக இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் 3/4 அதோட ஒரு 1 கூட்டிக்கணும். பை மேலே என்ன போட்டோமோ அதே டைம் 3/4 + 1 ஆட் பண்ணணும். ப்ளஸ் சம் கான்ஸ்டன்சியை சேர்த்துக்கணும். சுருக்கலாமா? எக்ஸ் பவர் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 4ன்னு வரும். இல்லை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்தாலும் 4ன்னு வரும். 1 × 4 4, 4ஓட 3 கூட்டும்போது 7/4. மேலே என்ன வேல்யூ போட்டோமோ அதே வேல்யூ எழுத போகிறோம். 7/4 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்சி. ஓகேவா? இதுவே இங்கே பின்னமாக இருக்கிறதுனால தலைகளாக மாற்றும்போது 4/7ன்னு கிடைக்கும். இன்ட்டு எக்ஸ் பவர் 7/4 ப்ளஸ் கான்ஸ்டன்சி. ஓகேவா? 4/7 எக்ஸ் பவர் 7/4 ப்ளஸ் சி. இதுதான் எக்ஸ் பவர் 3/4க்கான இன்டெக்ரல் வேல்யூ. ஓகேவா? இப்போ ஒரு 8 சம்மு வரலையும் புரியுதுங்களா? இப்போ அடுத்து இதுலேயே மைனஸில் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் 9. எக்ஸாம்பிள் 9 என்ன சொல்லுது அப்படின்னா இன்டெக்ரல் வேல்யூ அதையே எழுதிக்கும். எக்ஸ் பவர் -1/2 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலான்டாங்கன்னு எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? எக்ஸ் பவர் -1/2 அதோடு என்ன கூட்டணும்? +1 ஆட் பண்ணணும். பை மேலே என்ன டைம் போட்டோமோ அதே டைமை கீழே எழுத போகிறோம். -1/2 + 1 அதோடு என்ன சேர்க்கணும்? ப்ளஸ் சிங்கிறத சேர்த்துக்கணும். ஓகேவா? அப்போ எக்ஸ் பவர் இங்கே சொல்லலாமா? 1 1ல் அரை போச்சுன்னு என்ன வரும்? அரைன்னு சொல்லலாம். இல்லைன்னா எல்சிஎம் எடுங்க.
கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பாருங்கள், 1 இன்ட்டு 2 2 1 போச்சுன்னா 1, அப்போ 1/2ன்னு கிடைக்கும். கீழேயும் அதே 1/2 ப்ளஸ் சி. ஸோ இது தலைகளாக மாற்றும்போது என்ன 2/1 கிடைக்கும். அப்போ 2 மட்டும் போட்டால் போதும். இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் சி. ஸோ இதோட நிப்பாட்டினாலும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்னா 2 இந்த எக்ஸ் பவர் 1/2 அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம், ரூட் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா, ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. முடிஞ்ச வரையும் சுருக்கி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகேவா. அது அடுத்தது எக்ஸாம்பிள் நம்பர் 10. எக்ஸாம்பிள் நம்பர் 10 என்ன சொல்லுது அப்படின்னா, இதே இன்டெகிரல் வேல்யூ தான். எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இதில் பவரில் இருக்கும்போது பாசிட்டிவில் இருக்கிறது பார்த்துட்டோம், நெகட்டிவில் இருக்கிறது பார்த்துட்டோம். இப்போ ரூட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 அப்படின்னு இருக்குது. இங்கே எதுவுமே இல்லைன்னா 2 இருக்கிறது தான் மீனிங். ஓகேவா. இப்போ இந்த ரூட்டு வந்து இது எப்படி எழுதிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு வெறுமனே ரூட் இருக்குது அப்படின்னா எக்ஸ் பவர் 4 அப்படின்னு இருக்கும். அதை என்ன எப்படி எழுதிக்கலாம்னா, இங்கே 2 இருக்கிறதுனால 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆமாம். ஸோ இந்த போன சம்மில் கூட சொல்லி நம்ம இங்கே 1/2ன்னு இருந்துச்சு, எப்படி எழுதிக்கலாம், ரூட்டுன்னு எழுதிக்கிட்டோமா. ஸோ அதேமாரி இங்கே 2 இருந்தாலும் சரி, இங்கே 2 இல்லாமல் வெறுமனே ரூட்டுன்னு இருந்தாலும் 1/2ன்னு எழுதிக்கலாம். சப்போஸ் இங்கே 3 4 5ன்னு இருந்தால் 1/5 1/4 அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 1 அப்படின்னு போட்டு எழுத போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா. அப்போ இந்த சம்மை இப்படி எழுதிக்கலாமா. இதையே திரும்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே டேமை மாற்றணும்னா எக்ஸ் பவர் இங்கே 4ஐயும் இந்த 1ஐயும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும், 4/2ன்னு கிடைக்கும். ஓகேவா. 4/2 இதையே சுருக்க முடிஞ்சால் என்ன சொல்லலாம்னா எக்ஸ் பவர் 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். ஓகேவா. அப்போ இந்த டேம் எப்படி மாறுது அப்படின்னா கொஞ்சம் கவனிக்கணும், ரொம்ப கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ இன்டெகிரல் வேல்யூ இன்ட்டு டிஎக்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு. ஓகேவா. அப்போ x² இன்ட்டு டிஎக்ஸ், அதாவது என்ன மீனிங்னா எக்ஸை பொறுத்து நம்ம இதை தொகையிட போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இன்டெகிரல் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே x² இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா அதே ஃபார்முலா வடிவத்தில் இருக்கா, பாசிட்டிவில். அப்போ எக்ஸு இப்போ என்ன வரும், எக்ஸ் பவர் n மாடலில் இருக்குது. என்னுக்கு பதிலாக 2 2ஓட 1 கூட்டினா என்ன வரும், இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஆன்சர் வரும்னு. ஓகே, x³/3ன்னு வரும். ப்ளஸ் அதோட என்ன சேர்க்கணும், கான்ஸ்டண்ட்டாக சேர்க்கணும். ஓகே, வெரி குட். ஓகேவா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாமாடா. கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தாச்சு. அப்போ 11 பார்க்கலாம். ஓகேவா. இந்த 11 என்ன சொல்லுது அப்படின்னா, இன்டெகிரல் வேல்யூ ரூட்டு எக்ஸ் பவர் 4 இங்கே 2க்கு பதிலாக இங்கே இப்போ 3 இருக்கிறதா வச்சுக்கோ. இப்போ என்ன வரும் ஆன்சர் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, இது எப்படி எழுதிக்கலாம், இப்போ எக்ஸ் பவர் 4 ஹோல் பவர் 1/3 அப்படின்னு எழுதிக்கலாமா. இது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் பவர் 4/3 அப்படின்னு எழுதிக்கலாமாடா கண்ணு. ஓகே, இதே டைம் இது இங்கே எழுதியாக்கும். அப்போ இந்த டைம் எப்படி எழுதிக்கலாம்னா, இன்டெகிரல் வேல்யூ எக்ஸ் பவர் 4/3 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இந்த சம்மை இப்படி சுருக்கி வச்சுக்கலாம். அதாவது இந்த ரூட்டை கேன்சல் பண்ணி எழுதியாக்கும். ஓகே, இப்போ நமக்கு தெரியுமா எக்ஸ் பவர் n மாடலில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் பவர் 4/3 + 1 எழுதிக்கிறோம். மேலே என்ன டைம் எழுதியிருந்தோமோ அதே டைம் 4/3 + 1 கீழே எழுதிக்கிறோம். ப்ளஸ் அதோட என்ன சேர்க்கணும், கான்ஸ்டண்ட்டாக சேர்த்துக்கணும். ஓகேவா. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். 1ஐயும் 3ஐயும் பெருக்கினா 3 3ஓட 1 கூட்டினா 7ன்னு வரும். 7/3 அதே வேல்யூ தான் 7/3 கீழே வரும். ப்ளஸ் சி இது பின்னமாக இருக்குங்கிறதால தலைகளாக மாற்றிக்கிறோம். அப்போ 3/7ன்னு கிடைக்கும். எக்ஸ் பவர் 7/3 அதோட ஒரு கான்ஸ்டன்ட் டைமை சேர்த்துக்கிறோம். இதுதான் எதுக்கான வேல்யூனா, ரூட் எக்ஸ் பவர் 4 கியூப் ரூட் எடுக்கும்போது அதுக்கான தொகையிடல் மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இதே போல் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாமா. ஓகேவா. ஓகே, இப்போ நான் கொஞ்சம் ஒரு சில எக்ஸாம்பிள் சம்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் போடுங்க. போட்டு பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் சொல்லணும். ஓகேவா. ஓகே, ஹோம்ஒர்க். ஓகேவா, ஹோம்ஒர்க் பார்க்கலாமா. ஃபஸ்ட் இன்டெகிரல் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னால் என்ன, ரெண்டாவது சம். ஓகேவா. ரெண்டாவது சம் என்ன இருக்குது, இன்டெகிரேஷன் எக்ஸ் பவர் என்ன சொல்லலாம் 12 இன்ட்டு டிஎக்ஸ்னால் என்ன. தேர்டு சம் இன்டெகிரல் வேல்யூ எக்ஸ் பவர் 5 -5 கூட வச்சுக்கோங்க இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா. ஃபோர்த்து சம்மு இன்டெகிரேஷன் வேல்யூ எக்ஸ் பவர் 4/2
4/3ன்னு வச்சுக்கோங்க. 4/3 இன்ட்டு டிஎக்ஸ்னால் என்ன? ஓகேவா? ஃபிஃப்த்து கொஸ்டின் இன்டெக்ரல் வேல்யூ √x⁵. இங்கே என்ன இருக்குன்னா பவரில் 8 அப்படின்னு இருக்கும். இதோடைய மூலம் என்ன இருக்குது? 8 இன்ட்டு டிஎக்ஸ். இதுக்கான வேல்யூ என்ன? கொஸ்டின் நம்பர் 6 இன்டெகிரேஷன் வேல்யூ வெறுமனே √x இருந்தால் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா என்ன? கொஸ்டின் நம்பர் 7 இன்டெகிரேஷன் x⁴ சொல்லிட்டேன்னா வேறு ஏதாவது சொல்லலாமா? பார்க்குமா? என்ன பண்ணலாம்? அப்புறம் -18 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? இந்த 7 சமயம் போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. அடுத்து இன்டெக்ரல் கே டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குது. கே அப்படிங்கிறது என்னன்னா மாதிரி, கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு நம்பரோட வெறுமனே டிஎக்ஸ் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். அப்போ கேவை தனியாக வெளில எடுத்துக்கணும். இன்டெக்ரல் டிஎக்ஸ் மட்டும் இன்டெக்ரல் பண்ணால் போதும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணால் கேவை அப்படியே வச்சுக்கோங்க. டிஎக்ஸுக்கு இன்டெக்ரல் பண்ணால் என்ன வரும்னா அதாவது இதுக்கு பேர் டிஃபரன்ஷியல் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் இன்டெகிரேஷன் அப்படின்னு அர்த்தம். இன்டெகிரேஷன் டிஃபரன்ஷியலும் ஒன்றோட ஒன்று எதிர் வகையிடல் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஒன்றோட ஒன்று எதிர்மதல். அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குன்னா எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ வெறுமனே எக்ஸ்ன்னு போட்டால் போதும், ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. ஸோ இதுதான் இதனுடைய சொல்யூஷன். அதாவது நம்பரை வெளில எடுத்துகிட்டு வெறுமனே எக்ஸ்ன்னு போட்டு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சியை சேர்த்துக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 1 அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா இன்டெக்ரல் 10 இன்ட்டு டிஎக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. 10ங்கிறது இங்கே நம்பரை வெளில எடுத்துடலாமா? வெளில எடுத்தாச்சு. அப்போ டிஎக்ஸ் தூக்கிட்டு என்ன பண்ணணும்? வெறுமனே எக்ஸ்ன்னு பண்ணணும், ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. ஓகேவா? ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இன்டெக்ரல் -7 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா என்ன? அப்போ -7 வெளில எடுத்துடணும். டிஎக்ஸ் இன்டெக்ரல் பண்ண என்ன கிடைக்கும்? வெறுமனே எக்ஸுன்னு கிடைக்கும், ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. ஓகே. மூணாவது இது என்ன இருக்குது? எக்ஸாம்பிள் பார்க்கணும். 1/3 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ சொல்லலாமா கண்ணு? சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்களே. 1/3. ஓகே, வெரி குட். டிஎக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? வெறும் எக்ஸு ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. ஓகே. ஃபோர்த் ஒன் பார்க்கலாமா? இன்டெக்ரல் √3 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? அதே தான், சூப்பர். √3 அப்படியே வெளில எடுத்துக்கணும். டிஎக்ஸ் இன்டெக்ரல் பண்ணால் என்ன கிடைக்கும்? வெறும் எக்ஸு ப்ளஸ் சி. ஒவ்வொரு டைமும் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சு போடணும். ஓகேவா? ஃபிஃப்த்து கொஸ்டினோட இதை முடிச்சுக்கலாமா? இன்டெக்ரல் வேல்யூ -4 இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்? -4ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடணும். டிஎக்ஸ் இன்டெக்ரல் பண்ணால் என்ன கிடைக்கும்? வெறுமனே எக்ஸு ப்ளஸ் சி. ஓகேவா? சூப்பர், வெரி குட். இப்போ நல்லா தெளிவாயிட்டிங்களா? அப்போ ஒரு நம்பரோட வெறுமனே டிஎக்ஸ் மட்டும்தான் வருது அப்படின்னா நம்பரை எடுத்துகிட்டு டிஎக்ஸ்க்கு இன்டெக்ரல் பண்ணால் வெறும் எக்ஸும் கிடைக்கும். இப்படி போடுறதை விட ஸ்ட்ரைட்டாக நேரடியாக போட்டுக்கிட்டோம், நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு இப்போ ஹோம்ஒர்க் கொடுக்கலாமா? ஹோம்ஒர்க் சம் பார்க்குறீங்களா? இப்போ என்ன வருதுன்னு சொல்ல பார்க்கலாம். ஒரு 5 சம் கொடுக்கவா? ஃபஸ்ட்டு சம்மு இன்டெக்ரல் வேல்யூ -1/3 இன்ட்டு டிஎக்ஸ்னால் என்ன? அப்போ இதனுடைய வேல்யூ என்ன? ரெண்டாவது கொஸ்டின் இன்டெகிரேஷன் க்யூப் இங்கே போட்டு இங்கே 7 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்கன்னு. அப்போ இதனுடைய வேல்யூ என்ன வரும்? ஓகே. தேர்டு இன்டெகிரேஷன் -dxனால் என்ன வரும்? -dx அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஃபோர்த் ஒன் மைனஸ்னால் என்ன மீனிங்க? -1 இருக்கிறது தான் மீனிங். ஓகேவா? -1 வெளில எடுத்துகிட்டு ரிமைனிங் உள்ளதை மட்டும் இன்டெகிரேட் பண்ணால் போதும். அப்போ இன்டெக்ரல் 1/5 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா என்ன? அதோடைய வேல்யூ என்ன? ஃபிஃப்த்து கொஸ்டின் இன்டெக்ரல் வேல்யூ வேறு என்ன சொல்லலாம்? -32 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இந்த 5 சம்முக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. அடுத்து மூணாவது ஃபார்முலா என்னென்னா இன்டெக்ரல் kf(x) இன்ட்டு டிஎக்ஸ். கேங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன அது? கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதோட ஒரு ஃபங்க்ஷன் ஆட் ஆகிருக்கு.
இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஆட் மீன்ஸ்க்கு என்னென்னா மல்டிப்ளிகேஷன் பெருக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி பெருக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் பார்க்குறோம். என்ன ஃபங்க்ஷன்னா முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்போ இன்டெகிரல் k இன்ட்டு எக்ஸ் பவர் என்னன்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு வச்சு நம்ம இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, அப்போ எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஏற்கனவே பார்த்தோம். ரெண்டாவது சம்மில் என்ன பார்த்துருக்கோம், கேவை வெளில எடுப்போம். அதேமாரி இந்த கேவை வெளில எடுத்துக்கோங்க. மீதி இங்கே என்ன இருக்குன்னா இன்டெகிரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும். கேவை இன்டெகிரலுக்கு வெளில எடுத்துகிட்டு இந்த டேம் மட்டும் இருக்கும். இப்போ இந்த டேம் பார்த்த உடனே இங்கே என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு, ஓகே சூப்பர், அப்படி ஞாபகம் வந்துச்சுனாவே நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ கே அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா வடிவத்தில் இருக்கா, எக்ஸ் பவர் என் மாடலில் இருக்கா, அப்போ எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். ஓகேவா, இது எல்லாமே இங்கே பொதுவாக இருக்கும். ப்ளஸ் அதோட என்ன சேர்க்கணும், கான்ஸ்டன்ட் டேமை சேர்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஓகே மீனிங் புரியுதாங்கண்ணு. ஓகே, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா. அதாவது கே நம்ம அதை வெளில எடுத்துடணும், வெளில எடுத்துகிட்டு எக்ஸ்போ என் மாடலில் இருக்கும், நம்ம ஈஸியாக நமக்கான சொல்யூஷன் சொல்ல முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இதை இப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கே இன்ட்டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஏன்னா ரெண்டு பெருக்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா, இது இப்படி சொல்லும்போது கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும், ஏதோ ஒன்றும் இல்லை. ஓகேவா, இப்படி எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாமா கண்ணு. ஓகே, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 1 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இன்டெகிரேஷன் 3x இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. இன்டெகிரல் 3x இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், 3ங்கிறது நம்ம வெளில எடுத்து இல்லாமல் வெளில எடுத்தாச்சு. இன்டெகிரல் வெறும் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்குது. இப்போ நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கு போய்ட்டு வந்தீங்கன்னா இது ஈஸியாக இருந்திருக்கு உங்களுக்கு, ஆமாவா. அப்போ எக்ஸ் இன்டெகிரல் பண்ண என்ன வரும், 3. ஓகே, 3 அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் இன்டெகிரல் பண்ண என்ன வரும், வெரி குட், என்ன வரும், மேலே ஒன்று கூட்டிகிட்டு அதே கீழே போடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2. ஓகேவா, ப்ளஸ் அதோட என்ன சேர்க்கணும், சி அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். ஓகே, இதுவே போதும். ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம், இல்லைனா அதோட நிப்பாட்டிக்கலாம். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, கேன்சல் பண்ண வாய்ப்பு இல்லை. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேவா, எக்ஸாம்பிள் நம்பர் 2. எக்ஸாம்பிள் நம்பர் 2 என்ன இருக்குன்னா இன்டெகிரல் 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 அப்படின்னு இருக்கிறாங்க இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ 5ங்கிறது நம்பர் வெளில எடுத்துக்கங்க. இன்டெகிரல் வேல்யூ எக்ஸ் பவர் 4 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ 5 அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் பவர் 4க்கு இன்டெகிரல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச என்ன வரும், எக்ஸ் பவர் 4, அதோட என்ன பண்ணணும், 4ஓட 1 ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸ் பவர் 5 பை 5ன்னு கிடைக்கும், ப்ராக்கெட் ப்ளஸ் சி. இந்த 5ம் இந்த 5 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஏன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு டிவைடில் இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆகிடும். மீனிங் என்ன இருக்கும், எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் சி அப்படிங்கிற ஒரு டைம் மட்டும் கிடைக்கும். ஓகேவா, ஓகே. எக்ஸாம்பிள் நம்பர் 3. எக்ஸாம்பிள் நம்பர் 3 என்ன சொல்லுது அப்படின்னா இன்டெகிரல் 5 ரூட் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கிறாங்க. ஒரு 5 ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதை எப்படி எழுதிக்கலாம், 5ஐ வெளில எடுத்துடலாம். ரூட் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாமா, இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா, அப்போ 5 அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் பவர் 1/2 1/2னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் நீங்கள் எழுதுறதுக்காக எழுதிக்கங்க. ஏன்னா இது மேலே இங்கே எல்லாம் முழு என்ன இருக்குது, ஈஸியாக சொல்லிட்டோம். இங்கே சொல்ல முடியாது, சொல்ல முடியும், ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இப்போட கூட ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாகிடும். அப்போ 1/2 + 1ன்னு சொல்லலாம். பை மேலே என்ன டைம் போட்டோமோ அதே 1/2 + 1 கீழே போட்டுக்க போகிறோம். ப்ளஸ் அதோட கான்ஸ்டன்சியை சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா, புரியுதா கொஞ்சம். அடுத்தது 5 அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் பவர் இங்கே எல்சிஎம் எடுக்கலாமா, பார்க்கலாமா, 2யும் 1யும் இருக்குன்னா 2, 2ஓட 1 கூட்டினா 3. அப்போ 3/2 கிடைக்கும். அதே கீழே தான் வரும், 3/2 போட போகிறீங்க, ப்ளஸ். ஓகேவா, ஸோ இது பின்னத்தில் இருக்குங்கிறதுனால சுருக்க முடியும். சுருக்க முடிஞ்சால் 5யும் 2யும் இருக்குன்னா 10/3. இது அப்படியே தலைகளாக வரும்போது 2 மேலே போயிடுமா, மேலே போகும்போது 5யும் 2யும் இருக்குன்னா 10/3 எக்ஸ் பவர் 3/2 ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கின்ற கண்ணு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. அடுத்தது 4th கொஸ்டின். 4th எக்ஸாம்பிள் என்ன இருக்குது அப்படின்னா இன்டெகிரல் -2 இன்ட்டு எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குடாங்கண்ணு. ஓகேவா, இதுக்கு நமக்கு வேல்யூ தெரியுமா, -2 வெளில எடுப்போம். இன்டெகிரேஷன் எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை சம பிரிச்சாச்சு. சம பிரிச்சதுக்கு அப்புறமே ஈஸியாக போட்டுடலாம். -2 எக்ஸ் கியூப்னு இருக்குது. கியூப்னு என்ன வரும், எக்ஸ் பவர் 4/4. வெரி குட், ப்ளஸ் சி.
ஓகேவா. ஸோ 2 இங்கே 4 இருக்குது, ஓதன் 2 ரெண்டு 4 கிடைக்கும். அப்போ -x⁴/2 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி அப்படிங்கன்னு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஓகேவா. அடுத்தது எக்ஸாம்பிள் நம்பர் 5. எக்ஸாம்பிள் நம்பர் 5 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டகிரேஷன் 10x⁹ அப்படின்னு இருக்குது இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ என்ன வரும், அப்போ 10 வெளியிட்டுடும், x⁹ இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், x⁻10/10 அப்படின்னு சொல்லலாம் ஸ்ட்ரைட்டாக. அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா. x⁻10/10 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்சி, இந்த 10 கேன்சல் ஆகிடும். அப்போ x⁻10 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்சி அப்படின்னு கிடைக்கும். ஆமாவா. ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள். நம்ம எதை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். இங்கே எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஐ எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அப்போ இது தெரிஞ்சிருக்கணும். இப்போ சின்னதாக ஒரே ஒரு வேல்யூ, இன்டகிரல் வேல்யூ 4h² இன்ட்டு டிஹெச்னு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கான வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரியுமா. அப்போ ஹச்சுங்கிறது ஃபங்க்ஷன். அப்போ அந்த ஹச்சை பொறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தொகையிடல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதுவும் அதே ஃபார்மெட்டு தான். 4 வெளில எடுத்துக்கங்க, இன்டகிரல் h² இன்ட்டு டிஹெச் அப்படின்னு இருக்கும். அப்போ 4 அப்படியே வச்சுக்கோங்க, h² எப்படி எழுதிக்கலாம், h³/3 எழுதிக்கலாம், ப்ளஸ் சம் கான்ஸ்டன்சி. சுருக்க முடியாது, அதனால் இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ இதுக்கு சம்மந்தமாக புரியுதுங்களா. அதாவது நம்பர்ஸு கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் எவ்வளோ நம்பர் இருந்தாலும் வெளில தூக்கிட்டு மீதி உள்ள ஃபங்க்ஷன்ஸ் x⁴n எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போகிறோம். நம்ம பார்த்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம் x⁴n. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு இந்த சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறோம். இப்போ இதுக்கான ஹோம் ஒர்க் பார்த்துடலாமா. ஹோம் ஒர்க் சம் என்ன கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன இருக்குன்னா, இன்டகிரல் வேல்யூ 2x⁴7 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்கன்னு. ஸோ இதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஓகேவா. செகண்ட் சம்மு இன்டகிரல் -x⁴6 இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கிறாங்கன்னு. அப்போ இதனுடைய வேல்யூ சொல்லுங்கள். தேர்ட் ஒன் இன்டகிரல் 3x⁴7 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா என்ன, அதனுடைய வேல்யூ சொல்லுங்கள். ஃபோர்த்து கொஸ்டின் 3 இன்ட்டு x⁴8 இன்ட்டு டிஎக்ஸ்னால் என்ன, அதனுடைய வேல்யூ சொல்லுங்கள். ஓகேவா. தெரியலையா. இப்போ ஓகேவா. ஓகே. ஃபிஃப்த்து கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா, இன்டகிரேஷன் வேல்யூ 4.364 இன்ட்டு 10⁻⁻5 h² இன்ட்டு டிஹெச், இதனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல 4.364 இன்ட்டு 10⁻⁻5 அப்படிங்கிறது இந்த டேம் ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட். ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகேவா. ஆன்சரை போட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. அடுத்ததுப்பா நேரிய வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். நேரிய வடிவம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா லீனியர் ஈக்குவேஷன். ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருந்தால் அதுக்குடைய இன்டகிரல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும். நேரிய வடிவம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த அல்ஜிபிக் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம், இயற்கணித சமன்பாடு பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. அங்கே பவரில் எதுவுன்னா இருக்கணும்னா அதிகபட்ச படி 1 தான் இருக்கணும். அதிகபட்சமாக இங்கே எக்ஸுக்கு மேலே என்ன இருக்குது, பவரில் 1 இருக்குது. இதேமாரி அதிகபட்சமாக படி 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த சமன்பாட்டுக்கு பேர் நேரிய சமன்பாடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அந்த சமன்பாடு மீது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கான இன்டகிரல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இன்டகிரல் f இன்ட்டு ax + b இன்ட்டு டிஎக்ஸ் இப்படி ஒரு வேல்யூ இருக்குது, இப்படி ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா அதோடக்கான ஃபார்முலா என்னன்னா 1/a அப்படின்னு போட்டுக்கோங்க. அதாவது இந்த எக்ஸோட கிளி என்ன இருக்கோ அதை 1/, அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. இன்ட்டு ஓகேவா. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை ஃபுல்லாக எக்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கிடாங்கன்னு. ஓகேவா. அப்போ ax + b அதான். ஓகேவா. மேலே பவரில் என்ன இருக்கோ அதை இந்த இடத்துல வேணால் என்ன ஞாபகம் வச்சுக்கோ. மேலே பவரில் என்ன இருக்குது அதான் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஈஸியாக இருக்கும் ஃபார்முலா. பொதுவான ஃபார்முலா எழுதும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா. அப்போ மேலே பவரில் n இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம ஏற்கனவே x⁴n அப்படின்னு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம், n+1. வெரி குட். அப்போ n+1ன்னு சொல்லுவோம். பை மேலே என்ன எழுதணுமோ அதே n+1 கீழே எழுதிப்போம். அதோட என்ன சேர்க்கணும், ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேமை சேர்த்துக்கணும். ஓகேவா. அப்போ 1/a ax + b ஹோல் பவர் n+1 டிவைடட் பை n+1 அதோட கான்ஸ்டன்ட் டேமை சேர்த்துக்கணும். ஓகேவா. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஓகேவா. ஈஸியாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்காது. லீனியர் ஈக்குவேஷன் வந்துச்சு அப்படின்னா இதை ஃபுல்லாக எக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸை
எக்ஸ் மீதி நான் வச்சுக்கோ எக்ஸ் பவர் என் மாடலில் இருந்தால் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதுவோம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்போதமேல இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை 1 பை அப்படின்னு போட்டு அதனுடைய பெருக்கலை எழுதிடுங்க. ஓகேவா, ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகேவா, இதில் உள்ள எடுத்துக்காட்டு சம்ஸ் பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு சம் என்ன இருக்குது அப்படின்னா இன்டெக்ரல் வேல்யூ 4x + 5 ஹோல் பவர் 6 இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கிறாங்க. ஓகேவா, அப்போ இங்கே பாருங்க பார்க்கும் எக்ஸுங்கிறது என்னது லீனியர் ஈக்குவேஷன், பவரில் 1 தான் இருக்குது, படி 1, வேறு எங்கேயும் எக்ஸ் இல்லை. அப்போ இதுதான் அதிகபட்ச படி. அப்போ லீனியர் ஈக்குவேஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அப்போ 4x + 5 ஹோல் பவர் இங்கே 6ன்னு இருக்குது, 6ஓட 1 6 + 1 இருந்தால் ஒரு 2 3 சமம் இப்படி எழுதிக்கங்க பை 6 + 1. அதோட என்ன சேர்க்கணும்? ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சேமாக சேர்ப்போம். இந்த டேமோட எதை பெருக்க சொல்லியிருக்கேன்? 1 பை இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் 4ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 இங்கே எழுதிடுங்க. ஓகேவா, இப்போ பை 1 பை 4 4x + 5 ஹோல் பவர் 6 1 கூட்டினா 7 டிவைடட் பை 7 ப்ளஸ் சி. இங்கே எல்லாம் பெருக்கல்ல தான் இருக்குது, எழுதிக்கலாமா? மேலே 1ஐயும் இந்த டைமையும் பெருக்கணும், 4x + 5 ஹோல் பவர் 7ன்னு வரும். 7ஐயும் 4ஐயும் பெருக்கணும். ஓகேவா, 7 4 28ன்னு கிடைக்கும் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்சி. ஓகேவா, ஸோ இதுதான் இதனுடைய சொல்யூஷன். அப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்தா ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. எக்ஸ் பவர் என் மாடலில் ஃபஸ்ட்டு எழுதிட்டு எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை டிவைடட் பை அப்படின்னு போட்டு எழுதிட்டு முடிஞ்ச வரையும் சுற்றிக்கிட்டிங்கன்னா நமக்கு சொல்யூஷன் கிடைச்சது. ஓகேவா, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 2 இன்டெக்ரல் வேல்யூ 3x + 7 ஹோல் பவர் -4 இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கிறாங்க. ஓகேவா, இப்போ இதனுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் சொல்லுங்கள் பார்க்கலாம். 3x + 7 ஹோல் பவர் -4 + 1 பை -4 + 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சியை சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? இதோட எதை பெருக்கணும்? எதுக்கிட்டு 1 பை எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 3 பெருக்கணும். அப்போ 1 பை 3ன்னு போட்டுடணும். ஓகேவா, அப்போ 1 பை 3 தான் பிரச்சனை இல்லை. அப்போ 3x + 7 ஹோல் பவர் என்ன பண்ணணும்? -3 டிவைடட் பை அதே -3 தான் கீழேயும் வரும், அதோட கான்ஸ்டன்ட் டேமை சேர்த்துக்கணும். ஓகே, இங்கே மேலே பவரில் மைனஸில் இருக்குது, அதனால் கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ மைனஸ் மேலே கொண்டு போயிடலாமா? அப்போ -1 பை 3 இருக்குன்னா 9 கிடைக்கும் இன்ட்டு 3x + 7 ஹோல் பவர் கியூப் ஏ ப்ளஸ் சம் கான்ஸ்டன்சி. ஓகே, தெரியலையா? இப்போ ஓகேவா, -1 பை 3 இருக்குன்னா 9 3x + 7 மேலே பவரில் மைனஸில் இருக்குது, அப்போ கீழே வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா, இப்போ இது வரையும் புரியுதாங்கண்ணா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? தேர்ட் ஒன் என்னமா இருக்குது? இன்டெக்ரல் வேல்யூ x -5 ஹோல் பவர் 6 இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்குடா கண்ணு. ஓகேவா, அப்போ எக்ஸ் பவர் -5 ஹோல் பவர் 6 பாருங்கள். இந்த பவர் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் மேலே பவரில் 6ன்னு இருக்குது. லீனியர் ஈக்குவேஷன் பார்க்குறோம். எக்ஸுக்கு மேலே பவரில் 1 தான் இருக்குது, வேறு எங்கேயும் எக்ஸ் இல்லை. அப்போ லீனியர் ஈக்குவேஷன். அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், என்ன தெரியும்? அப்போ இந்த வேல்யூக்கு மேலே x -5 ஹோல் பவர் 6ன்னு இருக்குது, அதோட ஒரு 1 சேர்க்கணும். 1 சேர்த்தா 7ன்னு வரும். பை மேலே என்ன வேல்யூ போட்டோமோ அதே வேல்யூ எழுத போகிறோம் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்சி. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இங்கே எழுதிடுறோம். எக்ஸுக்கு பக்கத்தில் இங்கே என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ 1 பை 1ன்னு போட்டாலும் நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 பொறுத்தவரையும் இன்டெக்ரல் வேல்யூ √5x - 4ன்னு இருக்குது இன்ட்டு டிஎக்ஸ். இதுக்கான தொகையிடல் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இது வரலையும் பார்த்ததெல்லாம் முழு நம்பர். இப்போ நம்ம பார்க்குறது பின்ன நம்பர். பின்னமாக இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. இப்போ இந்த சம்மை எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இன்டெக்ரேஷன் 5x - 4 இந்த ரூட் எப்படி எழுதிக்கலாம்? 1/2ன்னு எழுதிக்கலாம் இன்ட்டு டிஎக்ஸ். சூப்பர். ஓகேவா, இங்கே ஒரு கியூப் இருந்தால் 1/3 எழுத போகிறோம், 8 இருந்தால் 1/8ன்னு எழுத போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, அங்கே பார்த்தா தான் இங்கே எழுத போகிறோம். இப்போ பாருங்க பார்க்கும். இப்போ இந்த சம்மை பொறுத்தவரை இது லீனியர் ஈக்குவேஷன் தான். ஏன்? எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, எக்ஸுக்கு மேலேயும் பவரில் 1 தான் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? அப்போ 5x - 4 ஹோல் பவர் 1/2ஓட ஒரு 1 கூட்டணும். பை மேலே என்ன போட்டோமோ 1/2 + 1ன்னு எழுதிக்கணும் இன்ட்டு எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை பெருக்கலை எழுத போகிறோம். 1/5ன்னு எழுத போகிறோம். ஆமாவா, ப்ளஸ் சம் கான்ஸ்டன்சி.
ஓகே, வெரி குட். அப்போ 1/5 தான் பிரச்சனை இல்லை. 5x - 4 இது அப்படியே சிம்பிளி சுருக்கணும் என்ன வரும், எல்சிஎம் எடுத்தால் 2ன்னு வரும். அப்போ இது குறுக்கு பிரிப்பு இருக்கும்போது 2 2 இருக்குன்னா 3. அப்போ 3/2 கிடைக்கும். பை இதுவும் என்ன கிடைக்கும், 3/2 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்சி. ஓகேவா? ஸோ இது பின்னத்தில் இருக்க அப்படியே தலைகளாக ஆகும். தலைகளாக ஆகும்போது 2 இந்த 3 5 இருக்குன்னா 15. மேலே உள்ள டைம் அப்படியே எழுதிக்கங்க. 5x - 4 ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் சி. ஓகேவா? புரியுதா கண்ணு? ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 பொறுத்தவரையிலும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்டெகிரேஷன் 1/x + 2 ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கிறாங்க. இதே போல் ஒரு டேம் இருக்குது. இது பையில் இருக்குது. இப்படி பையில் இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், மேலே பவரில் மைனஸில் இருக்கும்போது கீழே வந்தால் ப்ளஸ்ன்னு சொன்னோமா? ஆமாவா? ஏதோ ஒரு சம்பளம்லாம் சொன்னோம் பற்றி மைனஸில் இருக்குது, அதனால் கீழே வந்தால் ப்ளஸ் அப்படின்னு சொன்னோமா? அதே போல் இங்கே கீழே ப்ளஸ்ஸாக இருக்குது, மேலே போகும்போது மைனஸாக மாறப்போகுது. வேறு ஒன்றும் புதுசாலும் ஒன்றும் இல்லை. அப்போ இன்டெகிரல் வேல்யூ x + 2 ஹோல் பவர் -2 இன்ட்டு டிஎக்ஸ் இதேமாதிரி மாற்றிக்கலாமா? அப்படி மாற்றும் போது இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, லீனியர் ஃபங்க்ஷனுக்கு மேலே பவரில் இருக்குது. அப்போ x/n மாடலில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்காக. ஓகேவா? அதாவது இது லீனியர் ஃபங்க்ஷனுக்கு மேலே ஏதோ ஒரு டேம் இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், x + 2 ஹோல் பவர் -2 என்ன பண்ணணும், +1ன்னு சொல்லணும். அதே டைம் -2 +1ன்னு சொல்ல போகிறோம். இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா 1ன்னு இருக்குது. அந்த 1 போட்டாலும் போடலாம், போடாட்டியும் விட்டுடலாம். ஏன்னா 1/1 1 தான் வரப்போகுது. ப்ளஸ் சம் கான்ஸ்டன்சி. இது எப்படி எழுதிக்கலாம்? அப்போ x + 2 ஹோல் பவர் -1ன்னு சொல்லலாம், பை -1 ப்ளஸ் சி அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இதையே நம்ம கொஞ்சம் தெளிவாக எழுதுனா மைனஸ் அப்படியே கொண்டு வந்துடலாமா? மைனஸ் மேலே வச்சுக்கிட்டு -1/x + 2 மேலே -1ன்னு இருக்கிறது கீழே வந்தால் +1ன்னு ஆகிடும். ப்ளஸ் சம் கான்ஸ்டன்சி. இந்த -1 மேலே வரலப்போ மைனஸ் மட்டும்தான் மேலே வந்திருக்கு. எனிதிங் பை எந்த வேல்யூ போட்டாலும் 1 தான் இருக்குது. 1ஓட x + 2 இப்போ இருக்குன்னா x + 2 தான். ஓகேவா? ஸோ இந்த 5 சமம் புரியுதாங்கன்னு? ஓகே, இதுக்கு ஹோம் ஒர்க் பார்க்கலாமா? ஓகேவா? ஹோம் ஒர்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாகிடுவீங்க. ஓகேவா? அப்போ ஹோம் ஒர்க். ஓகேவா? இப்போ இந்த ஹோம் ஒர்க்கை பொறுத்தவரையும் நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு சம்மை பொறுத்தவரையும் நான் எழுதிக்கிறேன். இன்டெகிரல் வேல்யூ 2 - 5x ஹோல் பவர் -4 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? ஓகே, இதான் நான் சொல்லிடுறேன். இவ்வளோ நேரம் பார்த்தது ஃபுல்லாகவே எக்ஸ் முன்னாடி வச்சு மட்டும்தான் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஹோம்ஒர்க் சம்மில் பார்க்கும்போது இங்கே இருக்குது. ஓகே, நான் இதை மட்டும் நானாக சால்வ் பண்ணிடுறேன் பாருங்கள். இது எப்படி எழுதிக்கலாம்னா இதுவும் அதே தான், லீனியர் ஈக்குவேஷன் தான். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அதான், எது முன்னாடி இருக்கணும், இங்கே பி தான் முன்னாடி இருக்கணும் அப்படிலாம் இல்லை. b + ax அப்படின்னாலும் ஒன்று தான், b - ax அப்படின்னாலும் ஒன்று தான். லீனியர் ஈக்குவேஷன் எக்ஸுக்கு மேலே பவரில் ஒன்று இருக்குது, அதான் நமக்கு தேவை. ஓகேவா? அப்போ இதுக்கான சொல்யூஷன் நம்ம வரும். அப்போ இன்டெகிரல் வேல்யூ x/n மாடலில் இருக்குது. அப்போ 2 - 5x ஹோல் பவர் -4 + 1ன்னு சொல்லுவோம், பை -4 + 1. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை எழுத போகிறோம். எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, இன்ட்டு 1 பை எக்ஸுக்கு பக்கத்தில் 5ன்னு இருக்குது. என்ன 5 அப்படின்னு பார்க்கணும், -5 அந்த குறியோடு எழுதிடணும். முன்னாடி இருந்ததெல்லாம் ப்ளஸில் இருந்துச்சு, நம்ம அப்படி எழுதிட்டோம். இங்கே இருக்கும்போது நெகட்டிவில் இருக்குது, அதனால நெகட்டிவ் -5 அப்படின்னு எழுதியாகும். ஓகேவா? ப்ளஸ் சி. இதே எப்படிமா சொல்லிக்கலாம், அப்போ 1 பை -5 இன்ட்டு 1 பை -4 + 3 என்ன வரும், -3ன்னு வரும். மேலே என்ன இருக்குது, 2 - 5x ஹோல் பவர் -3 ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். இதையே நம்ம சொல்லும்போது இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1/15 15 கிடைக்கும். 5 3 இருக்குன்னா 15 கிடைக்கும். இங்கே கீழே வரும்போது 1/2 - 5x மேலே பவரில் -3 இருக்குது, கீழே வரும்போது +3ன்னு வரும், ப்ளஸ் சம் கான்ஸ்டன்சி. ஓகேவா? ஸோ இதே போல் தான் போடணும். ஓகேவா? நம்ம எந்த மாடலில் இருக்குங்கிறது தான் முக்கியம் இல்லை, எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை 1/a அப்படின்னு போட்டுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ ஹோம்ஒர்க் போகலாமா? ஓகே, ஹோம்ஒர்க்கில் ஃபஸ்ட்டு சம் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் நான் போட்டேன். ஸோ அடுத்த சம் கொஞ்சம் பாருங்கள். ஓகேவா? இன்டெகிரல் வேல்யூ x + 5 ஹோல் பவர் 6 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 பொறுத்தவரைக்கும் இன்டெகிரேஷன் வேல்யூ 3x - 2 இன்ட்டு டிஎக்ஸ்.
ஓகே, மேலே பவரில் எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கிறது அர்த்தம்? ஒன்று இருக்கிறது மீனிங் ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3. இன்டெக்ரல் வேல்யூ ரூட் ஆஃப் 5x மைனஸ் 4 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா என்ன? ஏற்கனவே மைனஸ் போட்டதுனால இதை வேணால் ப்ளஸ் அப்படின்னு வேணால் மாற்றிக்கணும், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. இன்டெக்ரல் வேல்யூ 1/4x மைனஸ் 5 ஹோல் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா என்ன? என்னுடைய வேல்யூ இப்போ கீழே ப்ளஸ் தெரியுங்க, இதுக்கு மேலே போகும்போது மைனஸ் 3 மாதம் நீங்கள் போட்டுடுவீங்க. ஆமாம். கொஸ்டின் நம்பர் 5. இன்டெக்ரல் வேல்யூ வேறு என்னதுக்கு ரூட் எல்லாம் போட்டாச்சு. அப்போ 1/5x மைனஸ் 4 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6. நம்ம இந்த ஹோம்ஒர்க் சம்மில் ஃபஸ்ட்டு மாற்றோம்ல, அதேமாரி இப்போ சம்மில் ஒன்று பார்த்துடலாம். இன்டெக்ரல் வேல்யூ என்ன சொல்லலாம்? 4 மைனஸ் 8x ஹோல் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு 6 சம்மு ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஹோம்ஒர்க்காக போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. அடுத்தது 5வது ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டெக்ரல் 1/x இன்ட்டு டிஎக்ஸ். அதாவது 1/xக்கு இன்டெக்ரல் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்க்குறோம். என்னன்னா லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதோட ஒரு ப்ளஸ் சி அப்படிங்கிற கான்ஸ்டண்ட்டை சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? 1/xக்கு இன்டெக்ரல் பார்த்தோம்னா லாகு மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். அதோட ஒரு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இதுவே வச்சுக்கலாம். இன்டெக்ரல் dx/xன்னு வச்சுங்களேன். ஓகேவா? என்ன சார் இங்கே இது இப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது? ரெண்டுமே ஒன்று தான். 1 இன்ட்டு dx. ஸோ இப்படியும் இருக்கலாம், இப்படி இருந்தாலும் இதே தான் ஃபார்முலா. அப்போ என்ன வரும்? 1/x மாடலில் இருக்குது. அப்போ லாகு மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர், இதனுடைய தொகையிடல் மதிப்பு. ஓகேவா? ஸோ அடுத்தது ரெண்டாவது சம் என்ன சொல்லுது அப்படின்னா இன்டெக்ரேஷன் x²/x³ இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்கன்னு. ஓகேவா? x²/x³ இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச வரையும் சுருக்க பார்க்கணும். ஓகே, x²/x³ இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்கன்னு. ஸோ இதை x²x³ கேன்சல் ஆகிடும். அப்போ இது மீதி எனக்கு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அப்போ 1/x இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாண்டாங்கன்னு. அப்போ 1/x மாடலில் வந்துடுச்சு. அப்போ என்ன வேல்யூ? லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸு ப்ளஸ் சி அப்படிங்கிறது தான் என்னுடைய சம். ஓகே, அடுத்து 3வது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3வது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இன்டெக்ரேஷன் எக்ஸ் இன்வர்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்கன்னு இன்ட்டு டிஎக்ஸ். இது எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் அப்படின்னு இருக்குது. எக்ஸ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம்? இன்டெக்ரேஷன் 1/x அப்படின்னு எழுதிக்கலாம். மேலே மைனஸாக இருக்குது, கீழே வரும்போது பாசிட்டிவ் ப்ளஸ் ஆகிடும். இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போ 1/xோட இன்டெக்ரல் வேல்யூ என்னது? லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. ஓகேவா? ஸோ இங்கே எல்லாமே பார்க்கலாம். முன்னாடி பார்த்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை பார்த்த மாரி x⁴n மாடலில் இருக்குது சார் அப்படின்னு சொல்லலாம். அந்த x⁴n மாடலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா x⁴nக்கு பதிலாக -1 அப்படின்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ +1 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ -1 +1 ஆட் பண்ண என்ன வரும்? 0ன்னு வரும். எனிதிங் பை 0 என்ன ஆகிடும்? இன்ஃபினிட்டி அப்படின்னு ஆகிடும். ஓகேவா? சும்மா சின்னதாக சொல்கிறோம். ஸோ x⁻−1 +1 டக்குன்னு பண்ணும்போது என்ன வரும்? x⁻0ன்னு வரும். மேலே என்ன வேல்யூ போட்டோமோ அதே வேல்யூ தான் கீழே போடுவோம். எனிதிங் பவர் 0 = 1/0. எனிதிங் பை 0 = இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும். ஓகேவா? அதாவது எல்லை இல்லை அப்படிங்கிற மாரி ஆகிடும். ஸோ அப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த கண்டிஷன் இதே போல் வருது. ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே போல் வர்றதுனால இந்த ஃபார்முலாவை இப்படி போடக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால தான் 1/x இன்ட்டு டிஎக்ஸுக்கான வேல்யூ லாக் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டே நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி இதை போடணும். ஓகேவா? புரியுதா? அப்போ மீனிங் புரியுதாங்கன்னு. அப்போ நம்ம ஏன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபோர்த்து கொஸ்டின் இன்டெக்ரேஷன் x⁴24/x⁴25 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்கன்னு. அப்போ 24 25 கேன்சல் ஆகி மீதி ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரே ஒரு எக்ஸ் இருக்கும். இப்போ இன்டெக்ரல் 1/x இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும்.
இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா, புரியுதாம்மா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 5 இதுலேயே கான்ஸ்டன்ட்டோட ஆட் பண்ணால் என்ன வருது அப்படிங்கிறது பாருங்கள். இன்டகிரேஷன் 7/xன்னு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கேவோட ஒரு ஃபங்க்ஷன், இந்த இடத்துல ஃபங்க்ஷன் என்னென்னா 1/x அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். இன்டகிரேஷன் 7 இன்ட்டு 1/x இன்ட்டு dx அப்படின்னு எழுதிக்கலாமா. கேவோட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இப்போ நமக்கு தெரியும் என்ன தெரியும், கேவோட ஃபங்க்ஷன் இருக்கும்போது கேவை என்ன பண்ணுவோம், வெளியில் எடுப்போம். அப்போ 7 வெளியில் எடுத்துடுங்க. இன்டகிரேஷன் 1/x இன்ட்டு dx அப்படின்னு தெரியும். 1/xக்கு இன்டெகிரல் வேல்யூ என்ன வருதுன்னா லாக் மாடுலஸ் எக்ஸ். அப்போ லாகு மாடுலஸ் எக்ஸு ப்ளஸ் சி. ஓகேவா, புரியுதாம்மா? இப்போ நம்ம ஏற்கனவே படித்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறது ஈஸியாக தெரியுது. ஆமாவா? ஓகே. இப்போ அதே போல் வேறு ஃபங்க்ஷன் கொடுக்கா, இது எக்ஸை பொறுத்த ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாரி. இப்போ இன்டகிரேஷன் ஒருவேளை du/u அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ என்ன சொல்லுவோம், எஸ் சூப்பர். அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை யூவை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும், லாகு மாடுலஸ் யூ ப்ளஸ் சி அப்படின்னு வரும். ஒருவேளை யூவுக்கு பதில் வின்னு இருக்குது. அப்போ இன்டகிரல் dv/v இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன வரும், இங்கே யூ இருக்கிறதுனால யூ வந்துச்சு, அதாவது யூவை பொறுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இங்கேயும் யூ இருக்கணும், இங்கேயும் யூ இருக்கணும். அதேமாதிரி இங்கே வி, இங்கே வி. அப்போ லாகு மாடுலஸ் வி ப்ளஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். ஓகேவா, ஓகே. அடுத்தது இதில் எட்டாவது சம் இன்டகிரேஷன் மைனஸோட ஒரு வேல்யூ சேர்த்து பார்ப்போம். மைனஸ் எக்ஸ் இன்வர்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன வரும், மைனஸுங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்தாகும். இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் -1 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும். இதே எக்ஸ் இன்வர்ஸ் எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் இன்டகிரேஷன் 1/x இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆமாவா, ஆமாம் கண்ணு. அப்போ மைனஸ் 1/xக்கு இன்டெகிரல் வேல்யூ லாகு மாடுலஸ் எக்ஸு ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லுண்டா கண்ணு. ஓகேவா, புரியுதா? ஸோ இவ்வளோதாம்மா. இப்போ இந்த ஃபார்மில் உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். 1/xக்கு இன்டெகிரல் வேல்யூ லாகு மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா, இதில் இப்போ ஹோம்ஒர்க் பார்க்கலாமா. ஹோம்ஒர்க், இந்த ஹோம்ஒர்க் எப்போ போடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் நல்ல மெமரிஸ் ஆகும். அதர்வைஸ் இது எதுவுமே பண்ண முடியாது. 7/x போட்டாச்சா, இன்டகிரேஷன் ஃபஸ்ட்டு சம்மு இன்டகிரேஷன் x^12/x^13 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா என்ன, இதனுடைய வேல்யூ என்ன. ரெண்டாவது சம்மு x^22/x^23 இன்ட்டு டிஎக்ஸ் இதனுடைய வேல்யூ என்ன. தேர்ட் ஒன் இன்டகிரேஷன் -2.07/x இன்ட்டு டிஎக்ஸ் இதனுடைய இன்டகிரல் வேல்யூ என்ன. ஃபோர்த் ஒன் இன்டகிரேஷன் -x² இன்ட்டு டிஎக்ஸுக்கான இதனுடைய வேல்யூ என்ன. ஃபிஃப்த்து ஒன் வேறு ஏதாவது சொல்லலாமா, இன்டகிரேஷன் 4du/u இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் வேல்யூ என்ன. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா, ஓகே, ஆல் த பெஸ்ட். ஓகேவா, அடுத்தது நேரிய வடிவம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே தான் நேரிய வடிவம். இங்கே எப்படி இருக்குன்னா, இங்கே டிவைடட் பை அப்படிங்கிற டேபிள் முன்னாடி பார்த்தப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்துருப்போம் மேலே பவரில். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 1 அப்படின்னு இருக்கும். இந்த 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஓகேவா. முன்னாடி ஏற்கனவே பார்த்தோம்ல, இந்த இடத்துல x^n மேலே பவர்லேயோ இங்கே இல்லையோ 1 தவிர வேறு ஏதாவது n அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், x^n+1/n+1 அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ என்னுக்கு பதிலாக 1ன்னு இருந்துச்சுன்னா இந்த லாக் அப்படின்னு பாருங்களா. அதே போல் இங்கே வரோம். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், சம் ஃபங்க்ஷன் ஆஃப் ax + b ஹோல் பவர் n அப்படின்னு வந்துருப்போம். மேலே பவரில் இருந்தாலும் சரி, கீழே கொண்டு வந்தாலும் சரி. அப்போ என்ன சொல்லுவோன்னா 1/a இன்ட்டு ax + b ஹோல் பவர் n+1/n+1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே சம்மு தான் இங்கே என்னுக்கு பதிலாக 1ன்னு இருக்கும். அப்போ என்ன வரணும் அப்படின்னா, அங்கே சொன்ன அதே ஃபார்முலா தான் இங்கே 1/x அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த டேர்ம் ஃபுல்லாக எக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ 1/x இன்டெகிரல் பண்ண என்ன வரும், லாக் எக்ஸ். அப்போ லாகு இந்த உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அந்த டேர்ம் அப்படியே வந்துடும். இன்ட்டு இந்த எக்ஸோட கெழு என்ன இருக்கோ அது அப்படியே 1/a அப்படிங்க வரும். அந்த கெழு வந்து இதனுடைய தலைகீழியாக பிரிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே. இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா.
இப்போ எடுத்துக்காட்டு கொஞ்சம் ஃபார்முலாவை மெமரி பண்ணணும். எந்த அளவுக்கு மெமரி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இன்டெகிரேஷன் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 1/x இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? 1/x மாடலில் இருக்குது. அப்போ 1/x பண்ணால் log x. அப்போ அந்த டேமை அப்படியே வச்சுக்கணும். அப்போ எக்ஸோட கேள்வி ஏ, அந்த ஏவை 1/, அப்படின்னு போட்டு எழுதிடணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1/3x - 2ன்னு இருக்குது. இதுக்கு இன்டெக்ரல் வேல்யூ இன்ட்டு dx அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 3x - 2 அப்படிங்கிறது எக்ஸோட கேள்வி பார்த்தீங்கன்னா பவரில் என்ன இருக்குது. ஃபஸ்ட்டு பவரில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது லீனியர் ஈக்குவேஷன் 1 தான் இருக்குது, வேறு எங்கேயும் எக்ஸ் இல்லை. அப்போ லீனியர் ஈக்குவேஷன் நேரிய வடிவம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. மேலே பவரில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ 1ன்னு சொல்லும்போது log x இந்த ஃபார்முலா தான் வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? அப்போ 1/x 1/x இன்டெகிரல் பண்ண என்ன வரும், log x. அப்போ log மாடுலஸ் 3x - 2 அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த லாகுக்கு பக்கத்தில் என்ன எழுதணும், பெருக்கல்ல எக்ஸோட கேள்வி என்னவோ அதை எழுதிடணும். எக்ஸோட கேள்வி என்ன இருக்குது, 3 அப்படின்னு இருக்குது. அப்போ 1/3 log 3x - 2 அதோட என்ன சேர்க்கணும், ப்ளஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற டேமை சேர்த்துக்கணும். ஓகேவா? புரியுதாம்மா? ஓகே. ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன, இன்டெகிரேஷன் 1/4x - 5 இன்ட்டு dx. ஸோ இன்டெகிரல் வேல்யூ 4x - 5. இதுவும் அதே தான் லீனியர் ஈக்குவேஷன். எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, பவரில் 1 இருக்குது. அப்போ லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், 1/x இன்டெகிரல் பண்ணால் என்ன ஆகும், லாகு இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 4x - 5 அப்படின்னு இருக்குது. அப்புறம் எக்ஸோட கீழே என்னவோ அதை எழுத போகிறோம், 1/4 ப்ளஸ் அதோட கான்ஸ்டண்ட்டை சேர்த்துக்கணும். ஆமாம். இப்போ தேர்ட் ஒன் போகலாமா? தேர்ட் ஒன் என்னடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஏன் இப்படி சொல்லி பார்க்கும், 1/5 - 4x அப்படின்னு இருக்குது இன்ட்டு dx. இப்போ என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்போ லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு ஆயிடுச்சு. மேலே பவரில் 1 தான் இருக்குது, அப்போ லாக் வரும் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். அப்போ லாக் ஆஃப் மாடுலஸ் 5 - 4x. ஓகேவா? 5 - 4x. இங்கே எக்ஸோட கீழே என்ன இருக்குது, -4 அப்படின்னு இருக்குது. அப்போ -1/4 அப்படின்னு எழுதிடும், ப்ளஸ் சம் கான்ஸ்டன்சி. இன்னும் இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம், நம்ம அடுத்த சம்மில் நம்ம சுருக்கி பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி மெமரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? லாக் என்னென்னு இருக்கும், இதெல்லாம் மேலே கொண்டு போகலாம், இதெல்லாம் அடுத்தடுத்த கேஸில் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது இங்கே பெருக்கல்ல தான் இருக்குது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 என்னென்னா, இப்போ ஒரு நம்பரோட பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். இன்டெகிரேஷன் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் இதுலேயே பார்த்துக்கோங்க. 1/6 - 4x அப்படின்னு இருக்கிறாங்க இன்ட்டு dx. இப்போ என்ன வரும், இப்போ எக்ஸுங்கிற லீனியர் ஈக்குவேஷன், மேலே பவரில் 1 இருக்குது, லாக் வரும் கண்டிப்பாக சொல்லிடலாம். அப்போ இந்த டேம் எப்படி எழுதிடலாம், லாக் அப்படின்னு எழுதலாம். லாக் மாடுலஸ் 6 - 4x. அப்போ எக்ஸோட கேள்வி இங்கே என்ன இருக்குது, -1/4ன்னு இருக்குது. இப்போ -1/4 அப்படிங்கிறது பெருக்கல்ல எழுதிடலாம், ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. ஓகேவா? புரியுதாம்மா? அடுத்த சம் போகலாமா? அடுத்தது ஃபிஃப்த்து சம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்பரை வச்சு விளையாடுவோம். ஓகேவா? இன்டெகிரேஷன் 2/x + 1 இன்ட்டு dx அப்படின்னு இருக்கிறாங்கன்னு. இப்போ கேவோட இந்த ஒரு ஃபங்க்ஷன் சேர்ந்துருக்குன்னா எப்படி இருக்குது, கூட்டிகிட்டுலாம் இல்லை, என்ன பண்ணிகிட்டு இருக்கு, 2 × 1/x + 1 அந்த மாடலில் இருக்கா. ஓகேவா? அப்போ இது பெருக்கல்ல தான் இருக்குது. பெருக்கல்ல இருக்கும்போது கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுவோம், வெளியில் எடுத்துட்டு இந்த வேல்யூக்கு மட்டும் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், இன்டெகிரேஷன் வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்போ இன்டெகிரல் 1/x + 1 இன்ட்டு dx அப்படின்னு கிடைக்கின்றாங்க. இஸ் ஈக்குவல் டு 2 கூட அப்படியே வச்சுக்கலாம். 1/x + 1 எப்படி எழுதிக்கலாம், லாக் ஆஃப் மாடுலஸ் x + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அதோட என்ன சேர்க்கணும், ப்ளஸ் சிஏ சேர்க்கணும். இங்கே எக்ஸோட கேள்வி 1ங்கிறதுனால இந்த 1 இங்கே போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதோட படிக்கலாம். ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. இன்டெகிரேஷன் 1/a + xன்னு இருக்கிறாங்கண்ணே இன்ட்டு dx. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏங்கிறது சம்திங் ஏதோ ஒரு நம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்.
ஓகேவா? ஸோ இதே போல் ஃபார்மேட்டில் இருக்கும்போது அதே தான் எக்ஸ் பவர் ஒன்று தான் இருக்குது. அப்போ லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு தெரியுது. 1/x மாடலில் இருக்குது. மேலே பவரில் எதுவுமே இல்லை, ஒன்று இருக்கிறதா அர்த்தம். அப்போ லாகு மாடுலஸ் ஏ ப்ளஸ் எக்ஸு எக்ஸோட கேள்வி இங்கே ஒன்றுங்கிறதுல இந்த ஒன்று போட இங்கே தேவையில்லை, ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சிங்கிறத சேர்த்துக்கணும். ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 இன்டெகிரேஷன் 1/a மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்கன்னு. அப்போ லீனியர் ஈக்குவேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அப்போ என்ன பண்ணுவோம், லாக் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோமா, லாக் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதி இல்லாமா, இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். ஆமாவா? மாடுலஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸோட கேள்விங்க என்னதுக்கு -1 இருக்குது, அதனால் அது -1 முன்னாடி போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ 1/-1 வரும். அப்போ -1/-1 என்ன சொல்லலாம், -1 சொல்லிடலாமா? அப்போ -1 லாக் ஏ மைனஸ் எக்ஸ் அதோட ஒரு கான்ஸ்டண்ட்டை சேர்த்துக்கணும். ஓகேவா? மீனிங் புரியுதாப்பா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 பொறுத்தவரையிலையும் இன்டெகிரேஷன் 10/x-1 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்கன்னு. இப்போ என்ன சொல்லுவாங்க, 10 வெளில எடுத்துடலாமா, மீதி இது மட்டும் இருக்கும். இப்போ 1/x-1 இன்டெகிரேட் பண்ண வரும் லாக் எக்ஸு, லாக் x-1 எக்ஸோட கேள்வி 1, அந்த 1 இங்கே போட தேவையில்லை, அதாவது ப்ளஸ் கான்ஸ்டன்சி அப்படின்னு சேர்த்துக்கணும். ஆமாவா? சூப்பர். ஸோ அவ்வளோதாம்மா, இது ப்ராக்டிஸ் முடிஞ்சிருச்சு இதோடு. இப்போ புரியுதுங்களா? அப்போ இதே போல் ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி மேலே பவரில் எதுவுமே இல்லை, ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன சொல்லலாம், லாக் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இதுக்கு மாடுலஸ் எடுத்துக்கணும். எக்ஸோட கேள்வி என்னவோ அது பக்கத்தில் தலையில் பெருக்கலாக எழுதிக்கணும், 1/a எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ இதுக்கு ஹோம்ஒர்க் சம் பார்க்கலாமா? ஓகே. இந்த ஹோம்ஒர்க் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்டெகிரேஷன் 1/3x + 2 இன்ட்டு டிஎக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ரெண்டாவது சம்மு இன்டெகிரேஷன் 7/7x + 9 இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இதனோட இன்டெகிரேஷன் வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள். தேர்டு ஒன்று இன்டெகிரேஷன் 3/x-1 இன்ட்டு டிஎக்ஸ் இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லுங்கள். கொஸ்டின் நம்பர் 4 இன்டெகிரேஷன் -2/x + 1 இன்ட்டு டிஎக்ஸ் இதனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள். கொஸ்டின் நம்பர் 5 பொறுத்தவரையிலையும் இன்டெகிரேஷன் -4/x-2 இன்ட்டு டிஎக்ஸுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? தெரியலையா? இப்போ ஓகேவா? இன்டெகிரேஷன் -4/x-2 இன்ட்டு டிஎக்ஸுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இதோட இன்றைக்கி இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். இந்த எல்லா சம்மையும் வச்சு நாளைக்கு அடுத்த கிளாஸில் எல்லா இந்த 6 ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி சம்ஸ் போடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 6 ஃபார்முலாவை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.